Hello friends, welcome to Dharapuram GM Cooking. இன்னைக்கு நம்ம fish Manchurian எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம ஹோட்டல் ரெஸ்டாரன்ட்லலாம் சாப்பிட்டுருப்போம். அந்த டேஸ்ட்ல நம்ம வீட்லயே வந்து எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து ஒரு 400 கிராம் அளவு முள் இல்லாத மீனை எடுத்து வச்சிருக்கேங்க. நான் எடுத்துக்கிறது வந்து கட்லா அப்படினு சொல்லிட்டு ஒரு மீனோட வகை. நீங்க முள் இல்லாத மீன் எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாங்க. இப்போ அதோட மேரினேஷனுக்கு என்னென்ன பண்ணணும்ங்கறத பார்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன் ஃப்ளவர் எடுத்துக்கறேங்க. சோள மாவு எடுத்துக்கறேன். அதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு எடுத்துக்கறேங்க. இது வந்து மைதா மாவு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கறேன். இந்த ஸ்பூன்ல தாங்க எடுத்துக்கறேன். இப்ப காட்டின அளவுகள் எல்லாமே இந்த ஸ்பூன்ல தான் எடுத்துக்கறேன். இதோட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுடர். இது கலர் நல்லா கொடுக்குங்க. அதனால நான் இத சேர்த்திக்கிறேன். நீங்க காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லைன்னா நீங்க நார்மலான ரெட் சில்லி பவுடர் சேர்த்திக்கலாம். இதோட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட் அத சேர்த்திக்கிங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. நீங்க நார்மலான ரெட் சில்லி பவுடர் யூஸ் பண்ணீங்க அப்படினா வரமிளகாய் தூள் கொஞ்சம் காரம் அதிகமா இருக்கும். அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க சேர்த்திக்கிங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்டே வந்து நீங்க தண்ணி ஊத்தி நிறைய தண்ணி ஊத்தி கலந்துட்டீங்க அப்படினா ரொம்ப தண்ணி மாதிரி போயிடும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா நீங்க தண்ணி சேர்த்தி கலந்துக்குங்க. இப்போ நம்ம மேரினேஷன் ரெடி பண்ணிட்டோம். ஃபிஷ் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம். நல்லா மசாலாவெல்லாம் போட்டு கலந்து வச்சாச்சு. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ அரை மணி நேரம் ஆயிருச்சு. பாருங்க ஃபிஷ் வந்து நல்லா ஊறி இருக்கு. இப்போ ஒரு கடாயில எண்ணெய் சூடாகிட்டு இருக்கு. எண்ணெய் சூடானோடனே நம்ம ஒவ்வொரு பீஸா போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துடலாங்க. இப்போ மேரினேஷன் பண்ணும்போது நீங்கள் தேவைப்பட்டால் லெமன் சேர்த்துக்கிங்க. ஒரு ஆஃப் லெமனோட சாறு சேர்த்துக்கிங்க. நாங்கள் வந்து சேர்த்துல இங்கே வந்து அல்சர் இருக்கிறதுனால சேராதுங்கிறதுனால நான் இதில் சேர்த்தாமல் விட்டுருக்கிறேன். நீங்கள் வேணும்னா தேவைப்பட்டால் சேர்த்துக்கிங்க. இப்போ பாருங்கள் ஃபிஷ் இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒவ்வொரு சைடும் பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வந்து வேக விடணுங்க. அப்போ தான் வந்து ஃபிஷ் நல்லா வேகும். மீன் நல்லா வெந்ததுன்னா சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கும் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு சைடு வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 4லேருந்து 5 நிமிஷம் வேக வைங்க. இப்போ கிட்டத்தட்ட வெந்துடுச்சு. நம்ம அப்படியே திருப்பி விடலாம். பாருங்கள் இப்போவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள். அடுத்த சைடும் நம்ம திருப்பி விட்டு அந்த சைடு ஒரு 2-3 நிமிஷம் வேகட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப வேகமாக வச்சிங்க அப்படின்னா வெளியில் கருகியும் உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. இந்த மேலே பார்த்திங்கன்னா கருகின மாதிரி தெரியும் உங்களுக்கு. அது மீனோட தோலுங்க. அது கருகலை. மீனோட அந்த தோல் தான் அந்த மாதிரி தெரியுது. இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஃபிஷ்ஷோ வந்து ரெடி ஆயிடுச்சு. சில்லி ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி நான் மீதி இருக்கிற ஃபிஷ்ஷையும் போட்டு நான் பொரித்து எடுத்து வச்சுக்கிறேங்க. எல்லா ஃபிஷ்ஷும் பொரித்து எடுத்து வச்சாச்சு. இப்போ வேறு ஒரு பேன் வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாம். கூட ஒரு 6-7 பல் பூண்டு போட்டிருக்கிறேங்க. சின்ன சின்ன குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன். இந்த பூண்டு வாசனை தாங்க இந்த மஞ்சூரியனில் சூப்பராக இருக்கும். அதோட 2 பச்சை மிளகாய் வந்து கீறி போட்டிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பெரிய பெரிய க்யூபாக கட் பண்ணி போட்டுக்கலாம். பெரிய பெரிய பீஸாக போட்டுக்கலாம். மஞ்சூரியனுக்கு இந்த மாதிரி போட்டால் தான் சூப்பராக இருக்கும். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. நம்ம ஆல்ரெடி சில்லியில் ஃபிஷ்ஷில் வந்து சேர்த்திட்டோம். அதனால் இப்போ இந்த காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் நம்ம சேர்த்திக்கலாம். வெங்காயம் வதங்கின உடனே நம்ம வந்து அடுத்து கேப்சிகம் சேர்த்திடலாங்க. குடமிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்திடலாம். ஒரு குடமிளகாய் எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக நீங்கள் அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப நேரம் வதங்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க மிளகாய். அடுத்து சாஸ் சேர்த்திக்கலாங்க. இது வந்து டொமேட்டோ சாஸ், தக்காளி சாஸ் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு, வரமிளகாய் அதாவது ரெட் சில்லி சாஸ் அது 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கிறேன். அதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோயா சாஸ் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நீங்கள் தக்காளி சாஸ் கூட இன்னும் அதிகமாக வேணும்னா சேர்த்திக்கலாம். சோயா சாஸ் வந்து பார்த்து சேர்த்திக்கிங்க. இல்லைன்னா அந்த மஞ்சூரியனோட டேஸ்ட் வந்து மாறிடுங்க. ஒரு மாதிரி கச்சல் மாதிரி டேஸ்ட் வந்துடும். அதனால் அளவாக சேர்த்திக்கிங்க. இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் எடுத்து தண்ணி ஒரு டம்ளர் அளவு ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேனுங்க. அதை கலந்து இப்போது அந்த மிக்ஸோடு நம்ம சேர்த்தியாச்சு பேனில். அதை நல்லா கிளறி விடலாம். இது எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா அந்த கொஞ்சம் திக்னஸ் வர்றதுக்காக, ஃபிஷ்ஷை போட்டு கிளறும் போது திக்னஸ் வர்றதுக்காக நம்ம சேர்த்தியாச்சு.
இன்னும் கொஞ்சம் தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நம்ம இனி அடுத்து கெட்டியாக ஸ்டார்ட் ஆகும்போதே நம்ம பொரிச்சு வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, அந்த ஃபிஷ்ஷை நம்ம சேர்த்திடலாம். இந்த மாதிரி தாங்க கேப்சிகம் நல்லா கலர் மாறாமல் இருக்கணும். கலர் மாறிடுச்சு அப்படின்னா அந்த டேஸ்ட்டும் மாறிடும், குடமிளகாயோட டேஸ்ட்டு. ஸோ நீங்கள் ரொம்ப நேரம் எல்லாமே வதக்க வேண்டாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ்ஷை சேர்த்திடலாங்க. சில்லியாக ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லை, அதை சேர்த்திடலாம். சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக இதெல்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்ததுங்கிறத சொல்லுங்கள். கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடலாம் ஷேர் பண்ணிக்கிங்க. பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குங்க. அதனால் குழந்தைங்களும் அதை விரும்பி சாப்பிடுவாங்க. சாஃப்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கேப்சிகமோடு அப்படியே அந்த பீஸ் எடுத்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.